ரொம்ப வேலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விக்ரமோட ஃபேமிலி வந்திருக்கிறத தான் காட்டுறாங்க. இன்னும் யாரோட ஃபேமிலி வரணும்? சுபிக்ஷாவோட ஃபேமிலி மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க அடுத்ததா வருவாங்க போல. ஸோ விக்ரமோட ஃபேமிலி வந்து என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா விக்ரமோட ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. அம்மா, அப்பா, இன்னொருத்தங்க அக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இல்லை, அக்கா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியில வந்து மொத்தமா 3 பேர் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, அம்மா கொஞ்சம் ஜாலி டைப்பா தான் தெரியுறாங்க. எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. யாரு ஃபேமிலி வந்தாலும் அங்க யார் தெரியுமா ரொம்ப பேசுவா? பார்வதி தான் ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி பார்வதி ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ட்டி எப்ப பாரு என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்கா ஆன்ட்டி, வெறுப்பேத்துற ஆன்ட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கனி ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா, நீ அப்படியே வேலையை பார்த்துட்டாலும் அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ அம்மா இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அம்மா செம்ம ஜாலி டைப் மாதிரி தாங்க தெரியுறாங்க. அதே மாதிரி அம்மா ரொம்ப எங்க இருக்காங்க, கொஞ்சம் வயசானவங்களா யாராவது வருவாங்கன்னு தான் நினைச்சேன். சட்டுன்னு அம்மாவா இல்ல அக்காவான்னு எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு சைடு அக்கா உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவங்க அம்மான்றது எனக்கு புரிஞ்சது. சோ இவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பார்வதியை பார்த்து சில விஷயங்களை சொல்றாங்க. பார்வதி, எனக்கு அடிக்கடி ஒன்று தோணும் பார்வதி, அதாவது நீ ஏதாவது ஒரு வேலை பண்ண சொன்னா அதுக்காக ரொம்ப நேரம் பேசுறல, அப்படி பேசாம 2 செகண்ட்ல அந்த வேலையை முடிச்சிடலாம், நீ எதுக்கு அவ்வளோ பேசுறன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஃபன்னா தான் இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்கு பார்வதி கிட்ட ப்ராப்பரான பதில் இல்லை. இதே தான் எல்லாரும் கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லி தலையை ஒரு மாதிரி திருப்பிக்கிறாங்க. அம்மா சொன்னதை கேட்ட ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஃபீல் வந்திருக்கும். பார்க்குற உங்களுக்கே கூட நிறைய இடத்துல ஃபீல் வந்திருக்கும். என்னடா இவங்க ஒரு வேலையை சாதாரணமா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம், இதுக்கு போய் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்களேன்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். கரெக்டாக அந்த விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொன்று விஷயத்த விக்ரமோட அம்மா சொல்றாங்க. அது என்னன்னா, நான் இப்போ கூட சொன்னேன், அது என்னன்னா பார்வதி மாதிரி இவனுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கணும், அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே அவன் கொஞ்சம் டஃப்பாக வளர்ந்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது விக்ரம் சாஃப்டான கேரக்டரா இருக்காரு, பார்வதி மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்திருந்தா மாற்றி மாற்றி 2 பேருமே சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே வளர்ந்துருப்பாங்கல்ல, அப்படி சண்டை போட்டு வளர்ந்ததுல இவனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறி இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. பட் விக்ரமும் சாதாரண ஆள் கிடையாது. விக்ரம் ஏற்கனவே ஸ்ட்ராங்கான ஆளு தான். விக்ரம் வந்து என்ன சில இடத்துல எமோஷனலாக அழுதுட்டு இருக்காரு. மற்றபடிலாம் வந்து பார்வதிக்கு டஃப் கொடுக்குறாருல, பார்வதி ஒரு வார்த்தையை சொன்னா பதிலுக்கு சொல்ல தான் செய்யறாரு. அதனால ஏற்கனவே விக்ரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே தனியா பசங்க கிட்ட அட்வைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தனியா இவரை கூட்டு போறதுக்காக அம்மா அப்பா கூட்டு போறதுக்கு பாக்குறாங்க. அப்ப கூட பார்வதி இருக்காங்கல்ல, அங்கிள் இவனுக்கு ஏதாவது சொல்லி திருத்துங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. திருத்துறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் அப்பா இருக்கார்ல, வெளியே கூட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேருமே சேர்ந்த மாதிரி பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் உடனே சொல்லிடுறாரு, அது என்னன்னா, என்னோட 100% தான் நான் போட்டுட்டு இருக்கேன், ஓகே தானே, என்னோட 100% தான் நான் போட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஓகேடா, நீ சில இடத்துல அழுவுறல, அதுதான்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உன்னை எமோஷனலா எல்லாருமே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ அந்த ட்ராப்ல விழாதன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதான் பேரண்ட்ஸ் அப்படி தாங்க சொல்லுவாங்க. எனக்கு இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா வந்து இவராக தான் அழுகுறாரு. என்னமோ வந்து எல்லாரும் இவரை சுத்து போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அதுக்கே இவர் அழுகுறாரு. எமோஷ்னலாக ஒருத்தங்க கேலி பண்ணோம்லாம் விக்ரம் கிட்ட பண்ண மாதிரி தெரில. ஸோ பேரண்ட்ஸ் அவங்க பசங்க சைடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பசங்க பண்றது தப்பாவே தெரியாது. எந்த பேரண்ட்ஸுக்குமே பசங்க பண்றது பெருசா தப்பாவே தெரியாது. அந்த மாதிரி தான் சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சுபிக்ஷாவோட ஃபேமிலி மட்டும் தானே வரணும், இதை தாண்டி யாராவது விட்டு போயிருக்காங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேமிலியும் வந்த மாதிரி தாங்க இருக்கு. சுபிக்ஷாவோட ஃபேமிலி மட்டும் தான் இன்னும் வரல. ஸோ சுபிக்ஷாவோட ஃபேமிலி தான் அடுத்து வரப்போறாங்க. அடுத்த ப்ரோமோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோமோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.